இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1 ஜோசப் என்பவரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இது. ஜோசப்பின் தாய் அவரை நல்ல முறையில் வளர்க்க கடும் முயற்சி மேற்கொண்டார். 17 வயது வரை எப்படியோ தாக்குப்பிடித்த அந்த தாய் கல்லூரியில் அவரை சேர்த்த பிறகு திணற ஆரம்பித்தார். கெட்ட நண்பர்களின் சேர்க்கையால் ஜோசப் குடிக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் பணம் இல்லாமல் போகவே ஒரு நண்பனிடம் தன்னிடம் இருந்த பைபிளை அடகு வைத்து அதில் கிடைத்த பணத்தில் குடித்தார். அவர் அடகு வைத்த பைபிளின் அட்டையில் சில வசனங்களை அந்த தாயார் குறித்து வைத்திருந்தார். தன்னுடைய மகன் பைபிளை புரட்டாவிட்டாலும் அட்டையின் மீதுள்ள வாழ்க்கைக்கு பயன் தரும் வசனங்களையாவது படிப்பார் என்பது அந்த தாயின் நம்பிக்கை. ஆனால் மகன் திருந்தும் முன்பே அந்த தாய் மரணமாகிவிட்டார். ஜோசப் எப்படியோ படித்து டாக்டர் ஆகிவிட்டார். ஒரு நாள் நோயாளி ஒருவர் அவரிடம் சிகிச்சைக்கு வந்தார். மயங்கிய நிலையில் இருந்த அவரை எங்கோ பார்த்தது போல ஜோசப்பிற்கு தோன்றியது. அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. கண் விழித்த அவர், எனது பையில் இருக்கும் அந்த புத்தகத்தை சீக்கிரமாக கொண்டு வாருங்கள், நான் அதை படிக்க வேண்டும் என முனகினார். ஜோசப் புத்தகத்தை எடுக்கச் சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது அந்த நோயாளி இறந்திருந்தார். அவ்வளவு ஆவலுடன் அந்த நோயாளி எடுக்கச் சொன்ன புத்தகம் என்னவாக இருக்கும் என்று ஜோசப் அதை உற்று நோக்கினார். புத்தகத்தின் அட்டையில் தனது தாயின் கையெழுத்து இருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார். அதில் பைபிள் வசனங்கள் சில எழுதப்பட்டிருந்தன. அதுதான் தான் அடகு வைத்த பைபிள் என்பதும் இறந்து போனவர் தனது நண்பர் என்பதும் அவருக்கு தெரிய வந்தது. அந்த வசனங்களை அவர் அன்றுதான் வாசித்தார். குடிப்பழக்கத்தை மறந்தார். தன் தாயை நினைத்து கண்ணீர் வடித்தார். அவரை பாடாய்படுத்தியதற்காக கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டார், கதறி அழுதார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு தாயின் ஜெபம் மிகவும் வலிமை மிக்கது. பெற்றவர்களின் எண்ணங்களும் ஜெபமும் காலம் கடந்தாவது சாதிக்கவே செய்யும். அது நம்மை திருத்தும், நல்வாழ்வு வாழச் செய்யும். ஒரு போதகர் கருத்தரங்கில் சுமார் 120க்கும் மேற்பட்ட அமெரிக்க ஊழியர்கள் ஒன்றாக கூடி வந்தனர். அப்பொழுது ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வின் மாற்றத்திற்கு கருவியாக தேவன் பயன்படுத்திய நபர்களை குறிப்பிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அங்கே கூடியிருந்த 120 பேரில் 100க்கும் மேற்பட்டோர் அந்த கனத்தை தங்கள் தாய்க்கே அளித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக செய்யும் ஜெபம் ஒருபோதும் அது வீணாகாது. அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து பிள்ளைகள் வழி தவறி போகாமல் காக்கின்றன. ஜெபம் ஒருபோதும் தோற்பதில்லை. அது சரியான நேரத்தில் பதிலை தரும். விசுவாசமுள்ள தாய் கர்த்தரிடத்தில் தன் பலனை காண்கிறாள். விசுவாசமுள்ள தாய்மார்கள் எல்லா நேரங்களிலும் தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரிடமே தஞ்சமடைகிறார்கள். தேவனும் பரத்திலிருந்து பதில் அனுப்புகிறார். நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற தாயாக இருந்தால், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என அன்னாளை போல தேவனுக்கு நன்றி கூற முடியும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாயிருப்பார்கள். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட அப்பா தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்க தாவே, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக, திருமண காரியங்களுக்காக, பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிற
பார்க்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இசப்பா, பிள்ளைகளுடைய காரியங்களிலே என் தேவன் அப்பா அதினதின் நன்மைகளை அந்தந்த காலத்தில் என் தேவனை செய்வீராங்க. ஒருவேளை அப்பா குடிவெறியினாலும் கஞ்சா போன்ற போதை பழக்கத்திலும் அடிமையாயிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே கதறி அழுது அவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்பா அவர்கள் ஜீவனுள்ள காலங்களிலே தம்முடைய பிள்ளைகளின் ரட்சிப்பை கண்டு சந்தோஷப்பட அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.